வணக்கம். புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25க்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. நாம் பார்க்கவிருக்கும் முதல் செய்தி, சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ரசாயன நுரை வெளியேறி வருகிறது. அடையாறு கூவமாறுகளின் வழியே கடலில் கலக்கும் கழிவுகளால் உருவாகும் நுரையில் நச்சுத்தன்மை இருப்பதாக அச்சம் எழுந்துள்ளது. சென்னையில் மழைக்காலங்களில் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் பெருக்கெடுக்கும் தண்ணீர் கடலில் கலக்கும் தருணங்களில் புதிதாக சுற்றுச்சூழல் பிரச்சினை எழுகிறது. பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்திலிருந்து அடையாறு முகத்துவாரம் வரை அலைக்கடலின் வழியே கரையில் சேரும் நச்சு நுரைதான் அந்த அபாயம். கடற்கரை மணலில் பஞ்சுப்பொதி போல திரண்டு காண்பதற்கு கொள்ளை அழகாக காட்சி தரும் இந்த நுரை நச்சுத்தன்மை கொண்டது என்கிறார்கள் மீனவர்கள். சுற்றுச்சூழல் பிரச்சனையோடு மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். இது வருஷம் வருஷம் நடக்குது. நாங்களும் காவல்துறையிலையும் தமிழகத்தில் யாரும் ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இது வரைக்கும் யாரும் ஸ்டெப் எடுக்கல. சாக்கடை தண்ணி அப்படி ஏற மீனுக்கு செத்து போகுது. வளர்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால இது வந்தாக்கம் வருமானம் நல்லா இருக்கும். இப்போ இந்த இது முடிகிற வரைக்கும் 10 நாளைக்கு யாருக்கும் வருமானம் கிடையாது. செம்பரம்பாக்கம் ஏரி டேம் திறக்கும் போது மொத்த கழிவும் சேர்ந்து கடலில் அடையும் போது குறிப்பிட்ட கடல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் மீன் கடலில் இறங்காது. இந்த தண்ணியானது விஷமானதான் அர்த்தம் போகுது. இதனால பசங்க விளையாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க அதிகபட்சம் நைட்ல பார்த்தா அரிப்பு வரும். 2-3 நாள் இந்த அரிப்பு இருக்கும். முழுக்க முழுக்க கெமிக்கலாக உருப்பட்ட கழிவு தான் இது. இதை சரி பண்ணணும்னா அரசாங்கத்தால் முடியும். ஆனா டெஸ்ட் என்ற பெயர்ல வருஷம் எடுப்பாங்க தவிர அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிரந்தர தீர்வு எதுவும் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. செம்பரம்பாக்கத்திலிருந்து அனகாபுத்தூர், ராமாபுரம், ஈக்காட்டு தாங்கல், அடையாறை கடந்து வங்கக்கடலில் கலக்கிறது அடையாறு. இந்த வழியில் ஆற்றங்கரையில் உள்ள தொழிற்பேட்டைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேறும் கழிவுநீர் தான் இந்த அவலத்திற்கு காரணம் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் துறையில் நிறைய ஹாஸ்பிட்டலு, காலேஜ் எல்லாமே இருக்கு. அதோட கழிவுநீர் தான் அதோட கழிவுநீர் வெளிப்பாடு தான். அந்த கழிவுநீரை சுத்திகரிச்சு அவங்க கடல் ஆத்துல விட்டுருந்தாலே இது மாதிரி நுரை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க இதான் இந்த வகை மழை சீசனை பயன்படுத்தினே சுத்திகரிக்காம ஸ்ட்ரெயிட்டா ஆத்துல விட்டுறாங்க. அதை அரசுக்கு கண்காணிச்சு அவங்க மேல தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். நச்சுநுரை என்ற அச்சம் பரவியதும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் திரளும் நுரை மாதிரிகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சேகரித்து கொண்டு சென்றுள்ளனர். ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். பருவமழை காலம் முடிவதற்குள்ளாகவே ரசாயன கழிவுகள் வெளியேறுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.